ஹாய், ஹலோ, வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன் லால மிக 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 முக்கியமான நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குற ஒரு ஏரியாலேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். எஸ், நன் அதர் தேன் நம்ம ஃபேவரட் கான்ஸ்டியூஷன்ல இருந்து. ஸோ கான்ஸ்டியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூ நோ தட் இட்ஸ் அ வெரி ப்ராட் சப்ஜெக்ட். இதுல என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்கும் வரும். ஸோ இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல நம்ம அட்லீஸ்ட் வந்துட்டு சிலதெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும்ன்ட்டு இருக்குது இல்லையா எக்ஸாம்க்கு. அதுல என்னெல்லாம் பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளோட எக்ஸாமுக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்க ஆர்டிக்கல் 14ல இருந்துலாம் ஆரம்பிக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கலாம், சரிங்களா? பட் நம்ம எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மிக முக்கியமா பிரியாம்பிள்ல இருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்டிகல் 12, 13ல இருந்து கேட்பாங்க. இது நம்மளோட ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ சொல்லியிருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அலாங் வித் 14ல இருந்து அரௌண்ட் எல்லா ரிட்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிபிஎஸ்பில புதுசா அமெண்ட்மெண்ட்ல சேர்ந்தத பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல இருந்து எப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தட் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் டூ. ஸோ எவ்வளோ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ட்டான அமெண்ட்மெண்ட்ல ஒண்ணு ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட், எந்த இயர்ல அமெண்ட்மெண்ட், எந்த கமிட்டினால இன்சர்ட் பண்ணியிருந்திருக்காங்க, எந்த அமெண்ட்மெண்ட்லயே இன்சர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான குட்டி குட்டி விஷயங்கள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இது நீங்க கொஞ்சம் ப்ராட் தான். ஆனா இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியும் கூட. நீங்க காலேஜ் யூஜில இருந்தே படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போதே நான் சொல்லிடுறேன். எதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எல்லாருக்கும் பிடித்தமான கான்ஸ்டிடியூஷன்குள்ள போகலாம். வாங்க. ஓகே. ஸோ வி ஆர் ஸ்டார்ட்டிங் வித் வெஸ்ட் பெங்கால் செட் 2024. கொஸ்டின் வந்து பாருங்க. ரொம்ப ரீசன்ட் கண்டெம்பரரி கொஸ்டின். நிறைய வாட்டி நெட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. The protection in favor of any economically weaker sections of citizens under Article 16 of the Constitution of India has been introduced by dash. That is by which amendment? The protection in favor of any economically weaker sections of the citizen under Article 16 of the Constitution of India has been introduced by dash. That is, they're asking through which amendment it has been inserted. Option A, the Constitution 97th Amendment Act. Option B, the Constitution 103rd Amendment Act. Answer C, the Constitution 81st Amendment Act. Option D, the Constitution 1st Amendment Act. 97, 103rd, 81st and 1st. கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். ஓகே. ஸோ ஐ ஹவ் கிவன் யூ டைம். இப்போ யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போமா? இட்ஸ் வெரி ஈஸி, சிம்பிள், கண்டெம்பரரி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும். 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் இடபிள்யூஎஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா 103 பார்க்கணும். அப்புறம் 2019 எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இதுவும் கேட்பாங்க. ஸோ இது எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அண்டர் ஆர்டிகல் 16. ஸோ இந்த எக்கனாமிக் ரிசர்வேஷன் எங்கே கொடுத்துருக்குறாங்க? 16ல கவர்மெண்ட் ஜாப்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 15லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க யார் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னா, ஒரு சொசைட்டி who does not come under the categories of SC, ST and OBC. இந்த OBC, SC, STக்குள்ள வராதவங்க தான் இந்த இடபிள்யூஎஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமெண்ட்மெண்ட் எங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குது? 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஃபார் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் கொடுக்குறாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ 15ல 16ல ஆட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியா எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, நெட் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் செட் எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எக்கனாமிக் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா,
அந்த பர்சன் மஸ்ட் பிலாங் டு அ ஃபேமிலி whose annual income is less than 8 lakhs. ஸோ வருஷத்துல அவங்க 8 lakhஸும் கம்மியாக தான் அவங்க குடும்பத்தோட வருமானம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்கம் ஷுட் பி from all sources, including income from salary, agriculture, business and profession. Salary, agriculture, business and profession அவர் income கன்சிடர் பண்ணுவாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஃபேமிலி அசெட்ஸ். ஸோ அந்த சேலரி கிரைட்டீரியா மாதிரி நமக்கு வந்துட்டு அசெட் கிரைட்டீரியாவும் இதுல இருக்கு. ஸோ என்னன்னா the family should not own more than 5 acres of agriculture land. ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க. ஸோ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் இன் முனிசிபல் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் இன் நான் முனிசிபல் ஏரியா. சரிங்களா? இதுக்கு கம்மியா இருக்கிறவங்க மட்டும்தான் தேர் எலிஜிபிள். இதுக்கு மேல இருக்கிறவங்க தே ஆர் நாட் எலிஜிபிள். அப்புறமா ஃபேமிலி who do not own more than 1 hectare of agriculture land in notified rural area. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு they are claimant for the EWS scheme. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து ரொம்ப 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 இதுக்கு முக்கியமான ரிலேட்டடான ஒரு கேஸ். ஜன்ஹித் அபிஞான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கூட. ஸோ இது 2022 டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கேசஸ் பார்க்கும்போது இயர்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கூட கேசஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபார் தட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீட் த இயர்ஸ் as well. ஸோ ரிமெம்பர் த இயர்ஸ் as well. இங்க என்ன பார்த்தீங்கன்னா 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ஹெல் பண்ணி இருந்திருப்பாங்க இந்த கேஸ்ல. 10% ரிசர்வேஷன் வந்துட்டு தரலாம், இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஏன் இதுக்கு என்ன ரேஷனல் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்துட்டு நம்ம எக்கனாமிக் கிரைட்டீரியா மூலியமாவும் கொடுக்கலாம். ஸோ வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த கோர்ட் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸையும் ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கான கிரவுண்டா வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கிடைக்காதவங்களுக்கு வந்துட்டு இந்த இதுல பெனிஃபிட் கிடைக்கிறது வந்துட்டு தப்பில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஜன்ஹித் அபிஞான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த அமெண்ட்மெண்ட் படிக்கும் போது கூட என்ன அமெண்ட்மெண்ட்டும் படிச்சுக்கணும், ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண அமெண்ட்மெண்ட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட்டும் வந்து நம்ம நெட் எக்ஸாம்ல அடிக்கடி இதோடயே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? எந்த அமெண்ட்மெண்ட்ல எந்த இயர்ல அப்படின்னு நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து என்ன அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு, 101 அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த 101 அமெண்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிஎஸ்டில. அதே மாதிரி இந்த 101 அமெண்ட்மெண்ட் வந்துட்டு சில ப்ரொவிஷன்ஸை இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்க அந்த ப்ரொவிஷன்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க டைம் இருந்துச்சுன்னா. ஆனா அந்த 101 அமெண்ட்மெண்ட் வந்து 2016ல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அடுக்கி வைங்க, இல்லைன்னா வந்துட்டு கேஸ் டாஸ் கொடுத்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அடுக்கி வைங்க எல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சு இதெல்லாம் அடுக்கி வச்சிருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போவோமா? ஸோ ஆன்சர் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, preamble is a key to open the minds of the makers. It was held in the case of which one? Pradeep Jain versus Union of India, in Re Berubari Union, C. Randir Singh versus Union of India, Excelware versus Union of India. This is a very, very easy and simple question. ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கூட கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக யார் அடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது தெலுங்கானா செட்டோட 2023, இதுதான் அவங்க லேட்டஸ்ட் பேப்பர். ஸோ அவங்க லேட்டஸ்ட் பேப்பர்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இதே கொஸ்டின்ஸ் நெட்லேயும் அடிக்கடி கேட்டிருக்காங்க இதே வார்த்தையை கொடுத்து. பிகாஸ் அந்த கேஸ்ல வந்து பிரியாம்பிள் இஸ் கீ டு ஓப்பன் த மைண்ட்ஸ் ஆஃப் தி மேக்கர்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டா தடபுடலா கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல. ஸோ எந்த கேஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ஈஸி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இஸ் ஆல்சோ ஈஸி. ஸோ நம்ம டக்குன்னு போலாமா?
ஸோ சொன்ன கேஸ் வந்து பெருபாரி யூனியன். அகைன் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிள்ல 2 இம்பார்ட்டன்ட் கேஸ் நீங்க படிக்கணும். ஒண்ணு பெருபாரி யூனியன் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ பெருபாரி யூனியன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் என்க்ளேவ்ஸ் பத்தி பேசியிருந்திருப்பாங்க டூ பாகிஸ்தான். ஸோ அப்ப வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ட இன்டர்பிரட் பண்ணும்போது, பிரியாம்பிள வந்துட்டு அது ஒரு கைடிங் டூலா யூஸ் பண்ணலாமா? வேண்டாமா? ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப வந்துட்டு கோர்ட் என்ன சொல்லியிருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பிரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அது ஒரு கீ. அந்த கீய வச்சு கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்க முடியும் தவிர, அது பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இன் விச் கேஸ் இட் வாஸ் ஹெல்ட் that preamble is not part of the constitution அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது பெருபாரி யூனியன் கேஸ்ல தான். அது நீங்க மறந்துடக்கூடாது 1960ல. ஸோ இதுக்கப்புறம் தான் கேசவானந்த பாரதி கேஸ் வந்துச்சு. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ சொல்லியிருந்திருப்பாங்க, இல்ல பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். நீங்க பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணலாம். பட் சப்ஜெக்ட் டு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது சம்மந்தப்பட்டு எப்படிலாம் கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, வெதர் பிரியாம்பிள் கேன் பி அமெண்டட் ஆர் நாட் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எஸ், பிரியாம்பிள் கேன் பி அமெண்டட். இட் ஹாஸ் ஆல்சோ பீன் அமெண்டட். 42nd அமெண்ட்மெண்ட் மூலியமா வேர்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்னென்ன வேர்ட்ஸ் கரெக்டா அந்த ஆர்டர் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினோட இல்ல அந்த அதுக்கு 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 வந்து கன்ஃபார்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க கேசவானந்த பாரதி கேஸ்ல. பட் பெருபார்ல என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, இல்ல இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிகல் 368 அதை பத்தி எக்ஸாமின் பண்ணும்போது பிரியாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாமா இன்டர்பிரேட் பண்றதுக்கு அப்படின்னு தான் பார்க்கும்போது தான் கோர்ட் சொல்லியிருக்கோம். இல்ல பிரியாம்பிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபயபிள். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம டைரக்ட்டா அது சோர்ஸ் ஆஃப் லா கிடையாது. ஹவெவர் இட்ஸ் அ கீ டூ அண்டர்ஸ்டாண்ட் த இன்டென்ஷன் அப்படின்னு சொன்ன ஒரு கேஸ் தான் இந்த பெருபாரி யூனியன் கேஸ் 1960. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ பெருபாரிலேருந்து எப்படி எப்படி கேசஸ்லாம் கேட்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸோ அதனால ஆன்சர் வந்து பெருபாரி. பட் பெருபாரிக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு மத்த கேஸ் லாஸும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்னன்னு பார்த்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஜெயின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆப்ஷன்ல கொடுத்த கேஸ். இதுல என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா வந்துட்டு, அ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்துட்டு, எஸ் இங்க வந்துட்டு பிரியாம்பிள் கைட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்க. பிரியாம்பிள் ரோல பத்தி பேசியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ரந்தீர் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஆர்டிகல் 14ல இருக்கிற ஈக்குவாலிட்டி பிரின்சிபலை பத்தி பேசியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து லைக் ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க் எல்லாமே இதுல பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு ஈக்குவாலிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி இந்த கேஸ்ல பேசியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸல்வேர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல வந்துட்டு இருக்கிற 2 ஆர்பிட்ரரி ப்ரொவிஷன்ஸ வந்து பாத்தீங்கன்னா, அது ஸ்டக் டவுன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆர்பிட்ரரி ப்ரொவிஷன் வந்துட்டு எம்ப்ளாயர்ஸோட எபிலிட்டி டு க்ளோஸ் த பிசினஸ வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. அதாவது கவர்ன்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல நீங்க பிசினஸ க்ளோஸ் பண்ண முடியாது. யூ டோன்ட் ஹேவ் ரைட் டு க்ளோஸ் அ பிசினஸ். இட் இஸ் பார்ட் ஆஃப் த ரைட் டு கேரி த பிசினஸ். ஸோ உங்களுக்கு ரைட் டு கேரி த பிசினஸ் ஆர்டிகல் 19(1)Gல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் எப்போ க்ளோஸ் பண்ணணும், அந்த ரைட்டும் உங்களுக்கு தான். அத வந்து கவர்ன்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன கேஸ் தான் இந்த எக்ஸல்வேர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இன் பெருபாரி யூனியன். ஸோ இந்த பிரதீப் ஜெயின் கேஸ்ல இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அது யார் என்னன்னு சொல்றீங்கன்ட்டு பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல யார் போடுறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க். நீங்க கரெக்ட்டா பண்ணி சொல்லுங்க. நம்ம அத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ரீசன்ட்லி வந்த கேசஸ். அடிக்கடி நம்ம எக்ஸாம்ல கேட்கிற கேசஸ். ஸோ என்ன கேஸ் அப்படின்னா, இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 which is under review. இப்போ ரெவ்யூல இருக்கு. இஸ் ஃபேமஸ்லி known as இதுவும் தெலுங்கானா செட் 2023ல கேட்டது. ஸோ இந்த கேஸ் எதுக்கு ஃபேமஸா they were known for?
A. LGBT case, B. Aadhaar case, C. Sabrimala case and D. National Anthem case. எதுக்கு வராங்க இவங்க? இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் கேரளா. இவங்க வந்துட்டு இப்போ இந்த கேஸ் ரெவியூல இருக்கு. இவங்க ஃபேமஸ்லி கால்ட் அஸ் விச் கேஸ்? வெதர் இஸ் இட் எல்ஜிபிடி, ஆதார், சபரிமலா ஆர் நேஷனல் anthem கேஸ்? வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். சொல்லுங்க சொல்லுங்க, யார் கரெக்டா சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, போமா. ஸோ த யங் லாயர், இந்தியன் யங் லாயர் அசோசியேஷன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது சபரிமலா கேஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மென்சுரேட்டிங் ஏஜ்ல இருக்கிற விமன் இருக்காங்க இல்லையா, பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 10 to 50, தே ஆர் நாட் allowed to go inside சபரிமலா டெம்பிள். ஸோ இது ஆர்டிக்கல் 15 எல்லாம் சாரி 14 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேஸ் போட்டிருந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெஜாரிட்டி என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, எஸ் நம்ம வந்துட்டு லேடிஸையும் அலோவ் பண்ணணும், இது டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு இந்த யங் லாயர் அசோசியேஷன் கேஸா சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஓவர். இப்ப எல்ஜிபிடி கேஸுக்கு வந்து அடிக்கடி நம்ம எக்ஸாம்ல கேட்கிற ஒரு ஃபேமஸான கேஸ் தான் இந்த நவ்தேஜ் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு முன்னாடி இந்த கான்ட்ரவர்ஷியலான இந்த ஐபிசியில் இருக்கிற 377 ப்ரொவிஷன் நல்லா தெரியும். ஸோ இந்த சேம் செக்ஸ் கப்புள் அவங்க வந்துட்டு பிரைவேட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருந்திருக்காங்கன்னா அவங்களாம் வந்துட்டு தே வில் பி கிரிமினலைஸ்ட். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த மாதிரி வந்துட்டு இல்ல. இப்போ 377 வந்துட்டு ஸ்ட்ரக் பண்ணது யாரு அப்படின்னா, நவ்தேஜ் சிங் ஜோஹர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 கேஸ் தான் வந்துட்டு சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்ஜிபிடி ரைட்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கேஸுக்கு பின்னாடி சில கேசஸ் இருக்கு. அது நம்ம நெட் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாஸ் ஃபவுண்டேஷன் கேஸ். நாஸ் ஃபவுண்டேஷன் கேஸ்ல வந்து டெல்லி ஹைகோர்ட்ல 377 வந்துட்டு கிரிமினலைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. 377 ஒரு பிரிட்டிஷ்காரன் லா. இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லா கிடையாது சொல்லிட்டு நாஸ் ஃபவுண்டேஷன் வர்சஸ் என்சிடி டெல்லி கேஸ்ல டெல்லி சுப்ரீம் கோர்ட் அப்பவே ப்ராக்ரெசிவா ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா சப்சிக்வெண்டா வந்துட்டு இந்த சுரேஷ்குமார் கௌஷல்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு கேஸ் போட்டிருப்பாரு. ஸோ வர்சஸ் நாஸ் ஃபவுண்டேஷன் மேல. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 377 வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. டெல்லி ஹைகோர்ட் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு கிரிமினலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்சா கேஸ் வந்துச்சு. நல்சா கேஸ்ல டிரான்ஸ்ஜெண்டரை தேர்ட் ஜெண்டரை ஐடென்டிஃபைலாம் பண்ணாங்க. ஸோ அந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நவ்தீப் சிங் ஜோஹர் வந்துச்சு. ஸோ இந்த கேஸை வந்துட்டு ஆர்டர்ல அடுக்கி வைக்க சொல்லி கேட்பாங்க. ஈவன் தோ 377 இப்ப பிஎன்எஸ்ல இல்லைனா கூட இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன் கூட லிங்க்டு. ரைட் டு பிரைவசியோட லிங்க். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இந்த கேசஸ் எல்லாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேசஸோட ஆர்டர்ஸை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போவோம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆதார் கேஸ் வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச புட்டசுவாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 2017ல. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் ஸ்கீம் வந்துட்டு வேலிட் தான். பட் நம்ம ரைட் டு பிரைவசி வந்துட்டு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆதாரோட ஜட்ஜ்மெண்ட். நேஷனல் ஆந்தம் கேஸ். ஸோ நேஷனல் ஆந்தம் கேஸ் வந்துட்டு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. ஸோ அதோட பேர் தான் வந்துட்டு பிஜோய் இமானுவல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஜவோஹா விட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்க கேரளால, இப்போ இருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரிலீஜியஸ் பிலீஃப் தே டு நாட் தே ரெஸ்ட்ரிக்ட் சர்டன் திங்ஸ். அதுல ஒண்ணு வந்து தே டோன்ட்
பிலீவ் இன் நேஷனாலிட்டி அந்த மாரி ஓகேங்களா? ஸோ அப்ப என்னன்னா, இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல இருக்கும்போது நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிட்ஸ் வந்துட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நின்னு ஸ்டாண்ட் ஸ்டில்லா நின்னு, அந்த பாட்டு முடியிற வரைக்கும் ஃபுல்லா நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க பாடல. ஸோ பாடல. ஆனா வந்து அந்த புள்ளைங்க வந்து நின்றுருக்காங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா. பேசாமல கொள்ளாமல அப்படியே வந்துட்டு அந்த அந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸா அது நின்னு கரெக்ட்டா நின்னு அவங்க வந்துட்டு அ அப்சர்வ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பத்தி பேசப்பட்டது. ஸோ இதுதான் வந்துட்டு கோட் சொல்லியிருக்கும். அந்த பசங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால வந்துட்டு அவங்க அவங்க தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவங்களுக்கு ரைட் டூ ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனும் இருக்கு. ஸோ சேம் டைம் வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் இருந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணது வந்துட்டு தப்பு ஸ்கூல்ல இருந்துன்னு சொன்ன கேஸ் தான் இந்த விஜய் எமானுவல் கேஸ் 1986 கேஸ். இத அடிக்கடி கேட்பாங்க. இயர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து சபரிமலா கேஸ் இங்க. சரிங்களா? ஓகே. இது ரொம்பவே நல்ல ஒரு கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். யோசிச்சு சொல்லுங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் வாஸ் மேண்டேட்டட் அண்டர் விச் ப்ரொவிஷன் ஆஃப் தி டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்? Uniform Civil Code was mandated under which provision of the draft constitution? Okay. So, answer போவோம். போவோமா? எஸ். லெட் அஸ் கோ. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்டா வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் இது டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன். டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்னா ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா பண்ண கான்ஸ்டிடியூஷன். அத வந்து அத வந்து டிபேட் பண்றது, டிஸ்கஷன் பண்றது, அதுக்கப்புறமா வந்து இந்த பார்லிமெண்டரி டிபேட்ஸ் மூலியமா தான் ஷேப் ஆகி, இப்ப நமக்கு பிரசன்ட் டே கான்ஸ்டிடியூஷனா இருக்கு. ஸோ அப்போ இருந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் நமக்கு இருக்காது. ஸோ நமக்கு அப்ப இருந்த ப்ரொவிஷன் என்ன அப்டின்னா, ஆர்டிகிள் 35ல தான் ஒரிஜினலி யூனிஃபார்ம் சிவில் கோட் இருந்துச்சு. ஆர்டிகிள் 35 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் இப்போ இருக்கிற ப்ரொவிஷன்ஸ குடுத்துருக்கேன் நானு. இது டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஏன்னா, இப்போ இது உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஆர்டிகிள் 41 உங்களுக்கு தெரியும். ரைட் டூ வொர்க், எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பிரசன்ட் டே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற 41 அது மாரி பிரசன்ட் டே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஆர்டிகிள் 15 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இட் ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஆர்டிகிள் 21 உங்களுக்கு தெரியும். ரைட் டூ லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அண்ட் 35 இருக்கு இல்லையா? 35ல என்ன அப்டின்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு சம்மந்தமா ஏதாவது லாஸ் வந்து நீங்க பண்ணணும் அப்டின்னா, ஆர்டிகிள் 35 மூலியமா தான் பண்ணணும். இப்போ ரீசென்ட்டா உத்தராகண்ட் தானே? உத்தராகண்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் சிவில் கோட் எனாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி பார்லிமென்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ட வந்து எனாக்ட் பண்ணணும் அப்டின்னா, 35 மூலியமா தான் எனாக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்தியா மொத்த இந்தியாவுக்குமே அவங்க ஒரு லா கிரியேட் பண்ணணும் யூனிஃபார்ம் சிவில் கோட்ல அப்டின்னா, 35 மூலியமா தான் பண்ணணும். அதனால இந்த பிரசன்ட் டே கான்ஸ்டிடியூஷன போட்டிருக்கேன். ஸோ பட் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினலி யூனிஃபார்ம் சிவில் கோட் எங்க இருந்துச்சு அப்டின்னா 35ல இருந்துச்சு. ஸோ பிரசன்ட் டேல தான் ஆர்டிக்கிள் 44 வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டிபிஎஸ்பில பேசியிருக்காங்க. ஸோ பிரசன்ட்லி இட் இஸ் ஆர்டிகிள் 44. ப்ரீவியஸ்லி இந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் இட் வாஸ் இன் 35. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் நான் குடுத்தது கரண்ட் ப்ரொவிஷன்ஸ் தான். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ரிலிஜன், செக்ஸ் ஆர் சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் ஒரே விதமான லா குடுக்குறது தான் இந்த ஆர்டிகிள் 44. ஆர்டிகிள் 44ல நெறைய இம்பார்ட்டன்ட் கேஸஸ் இருக்கு. ஜான் வெல்லமோட்டம், அது மாரி சரளா முட்கல், இப்ப ட்ரிபிள் தலாக் அந்த கேஸஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இத நம்ம எக்ஸாம்ல வந்துட்டு கண்டிப்பா கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் ரிலேட்டட் டூ யூனிஃபார்ம் சிவில் கோட் அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டூ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிலாம் கேட்பாங்க. நெறைய கேட்பாங்க. ஸோ அதனால கைண்ட்லி இதுக்கெல்லாம் வந்துட்டு அட்டென்ஷன் குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகிள் 35ல தான் ஒரிஜினலி வி ஹேட் யூனிஃபார்ம் சிவில் கோட். இது ரொம்ப நல்ல கொஸ்டின். இந்த மாரி நெட்ல நான் பெருசா கொஸ்டின் பார்த்ததில்ல. ஸோ அதனால இது பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஃப் இப்படி கேட்டா என்ன பண்றது? ஸோ பழைய கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட்ல ஆர்டிகிள் 35ல தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருந்துச்சு. ஓகே.
இது பாருங்க. இது ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஏன்னா நம்ம எப்படி நான் சொல்றேன். ஓகேங்களா? கொஸ்டின் படிப்போம் முதல்ல. So one of the duties of the citizen to safeguard the public property and abjure violence comes under which provision of the Constitution of India? So ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல நம்ம பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, வயலன்ஸ்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன் இருக்கு. இது டிஎஸ், அதாவது தெலுங்கானா செட்ல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எந்த ப்ரொவிஷன்ல இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டு லைனா தெரியும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் லைனா தெரியணும். ஓகேங்களா? இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 51AG ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பி ஆர்டிகல் 51AH இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சி ஆர்டிகல் 51A1 இதுவும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. டி ஆர்டிகல் 51AK இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதான் கடைசியா ஆட் பண்ண ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. 86th அமெண்ட்மெண்ட் 2002ல ஆட் பண்ண ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்வாயன்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல என்னவா இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, ஸோ 51AG வந்து பார்த்தீங்கன்னா citizens have duty to protect and improve the natural environment including the forest, lakes, rivers and etc. ஸோ நம்ம என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய எங்களுக்கு இந்த 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 டியூட்டிஸ் இருக்கு சிட்டிசனுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைல்ட் லைஃப் கூட வரும். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 51AH பார்த்துக்கோங்க. சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமானிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். ஸோ சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரிஃபார்ம் பண்ணணும் நம்ம சொசைட்டின்னு சொல்றாங்க. இப்போ வந்து 51AI பாருங்க. இதான் நம்மளோட டாபிக். It specifically requires citizens to safeguard public property and abjure violence. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கணும், வயலன்ஸை வந்துட்டு அறவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 51AK டியூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் டு ப்ரொவைட் எஜுகேஷன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. ஸோ இந்த இயர் பார்த்து வச்சுக்கோங்க, 6 to 14 years பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி டிபிஎஸ்பியில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் ரைட் டு எஜுகேஷனில், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் 21A இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே ஒரே அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆர்டிகல் 51A1. நெக்ஸ்ட், வித்தவுட் paying proper remuneration, labor taken from the prisoner is forced labor and violation of dash. இது WB செட்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21, 22 அண்ட் 23. அதாவது பிரிசனர்ஸ் கிட்டயும் லேபர் எடுக்கிறாங்க இல்லையா, பிரிசனர்ஸையும் வேலை வாங்குறாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேமெண்டே கொடுக்காம நீங்க ஒர்க் பண்ண வச்சீங்கன்னா அது எந்த ஆர்டிக்கிள வயலேட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ஈஸி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆன்சர் வந்து 23 தான். ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ் இன் பேகார் அண்ட் எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபரை ப்ரொஹிபிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பிரிசனர்ஸ்க்கும் அடங்கும். ஸோ 20 உங்களுக்கு தெரியும், ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃபார் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ டபுள் ஜியோபார்டி, செல்ஃப் இன்கிரிமினேஷன் இதெல்லாம் இதில் அடங்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21, யூ ஆல் நோ தட் வெரி வெல், லைஃப் பர்சனல் லிபர்ட்டி அதுக்குள்ள வரும். சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த இந்த ஃபோர்ஸ்ட் லேபரும் 21 கீழ வந்தாலும் சர்டன்லி வந்து 22 தான் வந்துட்டு, சரி 23 தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் பத்தி பேசுறதுனால அதுதான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22 protects individual against arrest and detention in certain circumstances like informed reasons, producing before magistrate within 24 hours of arrest. அதெல்லாம் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 23 தான் இதுக்கு ஆன்சர். வெரி ஈஸி கொஸ்டின் இல்லையா?
சரி. இதுக்கு சொல்லுங்க ஆன்சர். So, right to eligible employees to be considered for promotion is virtually a part of fundamental rights of employees was directed by the Supreme Court in which case? இதுவும் WB செட்ல கேட்டது. Answers Union of India versus Hemraj Singh. Supreme Court Employees Association. Next John Vallamotam versus Union of India. அதுக்கப்புறம் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் versus யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. எது கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஹேம்ராஜ் சிங் சௌஹான் 2010 கேஸ். ஸோ இங்க வந்துட்டு டிலே இன் கேடர் ரெவ்யூஸ் ஃபார் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரமோஷன் ரெவ்யூலாம் இருக்கும் இல்லையா? அதை டைம்லி நீங்க கண்டக்ட் பண்ணல அப்படின்னா டிலே ஆயிடும். ஓகே. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேனால ப்ரமோஷன் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் வந்துட்டு கம்மியா இருக்கும். அவங்க கம்மி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு தே வில் கெட் ரிட்டையர் ராதர் தேன் த டிசர்விங் போஸ்ட். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஹேம்ராஜ் சிங் கேஸ். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1993ல வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய சுப்ரீம் கோர்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்லாம் இருக்கு. ஸோ இதுல நம்ம 1993 கேஸ்ல பாத்தீங்கன்னா பே டிஸ்பாரிட்டி கேஸ், ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் பத்தி பேசியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜான் வல்லமொட்டம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 118 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இதுவே நம்ம எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ் வர்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். இது அட்டானமி ஆஃப் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் பத்தி இந்த கேஸ் பேசியிருந்திருப்பாங்க. ரிகார்டிங் அட்மிஷன்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட். காலேஜ் அட்டானமி முக்கியம். இந்த சேம் டைம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வித் சர்டன் யூனிவர்சிட்டி பாலிசிஸும் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் வந்துட்டு யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஹேம்ராஜ் சிங். ஓகே. ஸோ ஈஸி. நெக்ஸ்ட் இது ரொம்ப 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 ஈஸி. இதையும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். The appropriate writ issued by Supreme Court to quash the appointment of person to public offices, certiorari, mandamus, prohibition and quo warranto. இது நாலு எது கரெக்ட் ஆன்சர்? கண்டிப்பா ரிட்ல இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படியும் எல்லா எக்ஸாம்லயும் நீங்க பார்த்துச்சுக்கோங்க. ஆன்சர் பண்ணாம ஸோ செஷரரி அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ரிட் இஸ் இஷ்யூட் பை ஹையர் கோர்ட் டு குவாஷ் டெசிஷன் ஆஃப் அ லோவர் கோர்ட் ட்ரைபியூனல். நெக்ஸ்ட் வந்து மேண்டமஸ்னா வந்துட்டு பப்ளிக் டியூட்டி பண்ண சொல்லி டிடக்ஷன் வாங்கி கொடுக்கறது. நெக்ஸ்ட் ப்ராஹிபிஷன் அப்படின்னா இந்த ரிட் வந்து prevents lower court or tribunal from exceeding its jurisdiction. Q warrant தான் it challenges the authority of a person to hold a public office. நீங்க எப்படி இந்த ஆபீஸ்ல வந்துட்டு நீங்க ஆஹ், உங்களால உங்களுக்கு கரெக்டா ஒரு குவாலிஃபைட் பர்சனா இல்லையா அப்படின்னு செக் பண்றது அந்த கியோ வாரண்டோ தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றது தான் இந்த கியோ வாரண்டோ. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கியோ வாரண்டோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகே. ஸோ இது என்னன்னு கண்டுபிடிங்க. The expression law in Article 13 clause 2 of Indian Constitution does not include constitutional law held by Supreme Court. இது WB செட்ல சொல்லியிருந்திருக்காங்க. என்ன கேஸ் சொல்லியிருந்திருக்காங்க இது? சந்திரமோகன் கண்ணா versus NCRT. ஆப்ஷன் பி அஜய் ஹாசே versus காலித் முஜித். ஆப்ஷன் சி வந்து ஐசி கோலக்நாத் as a ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். நெக்ஸ்ட் வந்து நீட்டு versus யூனியன் ஆஃப் இந்தியா. எது கரெக்டான கேஸ்? ஸோ உங்களுக்கு ஆர்டிகல் 13(2)வையும் அமெண்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பேசியிருந்திருப்பேன். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது இந்த கேஸ்க்கு அப்புறம் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கேஸ் ஹைராக்கியெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். சஜன்ஸ் இது சங்கரி பிரசாத், சஜன் சிங், ஐசி கோலக்நாத், அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி, மினர்வா மில்ஸ், அப்புறம் வாமன் ராவ். இந்த கேஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஓரியன்டேஷன்ல சொல்லியிருந்திருப்பேன்.
அஜய் ஹாசியால நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆர்டிகல் 12 பத்தி பேசியிருந்திருப்பாங்க. ஐசி கோலக்நாத்ல இன்னொரு கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ராஸ்பெக்டிவ் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் எதுல கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, ஐசி கோலக்நாத் கேஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் அடிக்கடி நெட்ல கேட்கிற ஒரு கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஐசி கோலக்நாத் தான். அவங்க தான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் வந்து லால ஆர்டிகல் 13 கிளாஸ் 2ல வராதுன்னு சொன்ன கேஸ். ஸோ ஆன்சர் ஐசி கோலக்நாத். ஓகே. ஸோ தட்ஸ் ஃபார் டுடே. ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது ப்ராடான டாபிக்கா இருந்தாலும் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணி மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷனுக்கு அட்லீஸ்ட் நீங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படியும் அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸாவது கேட்பாங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துரும். ஸோ வந்துட்டு நீங்க நல்லா அதுல ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் பேப்பர் 1 அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் இன் பேப்பர் 2 ரேஞ்சிங் ஃப்ரம் இங்கிலீஷ் டு மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு இதுல எந்த சப்ஜெக்ட்ல டவுட் இருக்குதோ, இல்ல எந்த questions queries இருந்தாலும் please feel free to contact us. எங்க number you can see on the display screen. So kindly contact us if you have any queries. We are there to help you out. சரிங்களா? So இது வந்து ஜூன் 2025க்கான நெட் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த செட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கைண்ட்லி போஸ்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். We will help you to clarify it. சரிங்களா? ஓகே. ஸோ எஸ், வேற கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். நீங்க நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க, பி ஹாப்பி, ஜஸ்ட் லவ் த திங்ஸ் யூ ஆர் டூயிங். நீங்க நல்ல லா படிக்கிறீங்க. லா இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ஸோ இது உங்களுக்காக படிங்க. உங்களுக்காக நீங்க கண்டிப்பா படிக்கும்போது கண்டிப்பா இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணுவீங்க. எனக்கு உங்க மேல எல்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஸோ நீங்க சிஸ்டமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கன்சிஸ்டன்டா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கே. சரிங்களா? ஸோ நல்லா ஹாப்பியா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க. அப்படி பண்ணாலே நல்லா உங்க மெமரியில ஏறும். நீங்க சூப்பரா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ ஆல் அண்ட் see you soon in the next class. Bye.